ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய மனம் வந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன், நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அழகான குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். எப்படி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்போவுமே எனக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணோம்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் ஃபேரிஸோடைய மெசேஜ். ஓகேங்களா, நம்ம சீரீஸோடைய இந்த சீசனல் ஃபேரிஸ் ரீடிங் சீரீஸோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் செட் ஆஃப் ரீடிங், சரிங்களா? ஸோ வின்டர் ஃபேரிஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரீஸில் வீடியோ போடணும் அப்படின்னா அது என்ன மாதிரி வீடியோ போடலாம், அப்படி எந்த இதை வந்து நம்ம சீரீஸாக வச்சு போடலாங்கிறத நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஒண்டர்ஃபுல் சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நான் அதை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரீடிங்ஸ் ரெடி பண்ணுறேன். நானும் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு ஒரு ஐடியாவுக்கு வரலாம், சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செட் ஆஃப் ஒண்டர்ஃபுல்லான சீரீஸை திரும்பவும் உருவாக்குவோம், சரிங்களா? இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சீரீஸ் என்னென்ன ஆல்ரெடி நீங்கள் புதுசாக யாராவது வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பேசிகிட்ருக்கேன்னு புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சீசனல் ஃபேரிஸ் ரீடிங் தான் சீரீஸில் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சீசனுக்கு 4 ரீடிங்கிற கணக்கில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மரு, ஸ்ப்ரிங்கு, ஆட்டம் 3 சீரீஸ் ரீடிங்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வின்டர் ஃபேரிஸோடைய ரீடிங்க்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து சீசனல் ஃபேரிஸ் ரீடிங்கோடைய சீரீஸோட எண்டுக்கு வருது. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மற்ற ஃபேரிஸ், அதாவது சம்மர் ஃபேரி, ஸ்ப்ரிங் ஃபேரி அண்ட் ஆட்டம் ஃபேரியோடைய ரீடிங்ஸ் நீங்கள் உங்களில் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதற்கான லிங்க்கை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்த்து அதுவும் வந்து டைம் ஸ்டாம்புக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ வின்டர் ஃபேரிஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பைல் இருக்குது, 2 ஸ்பிரிட் அனிமல் இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் அனிமல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், கிரேட்னஸ் அப்படிங்கிற மெசேஜை கொண்டுட்டு அழகாக சூப்பராக ஓடி வராங்க. அண்ட் நம்ம இன்னொரு ஸ்பிரிட் அனிமல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. அவங்க அழகாக அவங்களுடைய வேலையை எப்பவும் போல் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு அவங்களும் உங்களை பார்க்க வந்து விட்டார்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, சரிங்களா? உங்கள் கம்யூனிட்டி லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ 2 பைலில் ஏதாவது ஒரு பைலில் சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். பை த வே இந்த ரீடிங்கும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போது முன்னாடியே நான் வந்து இந்த ரீடிங்க்கு தேவையான கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னால் இந்த ரீடிங்கை சின்னது பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ரீடிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ரீடிங்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுவும் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி ரீடிங். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுங்கள், இல்லை பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பைல் நம்பர் 1 and 2 சூஸ் பண்ணுங்கள். இந்த ரீடிங் வந்து பெருசாக தான் இருக்கும். யாருக்கு பெரிய ரீடிங்ஸ் பிடிக்காதோ தயவு செஞ்சு இந்த ரீடிங்கை பார்த்து உங்களை நீங்களே கோவப்படுத்திக்காதீங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிக்கிட்டேன். ஏன்னா உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால தான். ஸோ யாருக்கு உண்மையாக ஃபுல்லாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டே சைடில் இதை கேட்டுக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து வந்து ரீடிங்ஸை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வேலைகள் கெடும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து நிறைய டரோட் ரீடிங்ஸ் பார்ப்பேன். அது எல்லா டரோட் ரீடிங்ஸுமே வந்து உட்கார்ந்தெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் வந்து வேலையை செய்வேன், சைடில் வேலை செஞ்சுட்டே சைடில் வந்து காதில் போட்டுக்குவேன், இல்லைனா ஸ்பீக்கரில் போட்டு கேட்பேனே தவிர்த்து நான் உட்காந்து பார்த்து அதை வந்து பண்ணதில்லை. ஏன்னா நம்ம வீட்டு வேலை முக்கியம், நம்ம நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேரத்தை கரெக்டான வகையில் செலவு செய்யணும். அதே சமயம் நமக்கான கைடன்ஸ், பிரபஞ்சம் கொடுக்குற கைடன்ஸை இது ஓரமாக ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம அலைன் ஆகி இந்த மெசேஜை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்மளை பிரபஞ்சம் வந்து இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்பேஸில் வந்து நம்மளை அலைன் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னை தேடி வரக்கூடிய ரீடிங்ஸ் பெருசாக இருந்தால் கூட
நான் வந்து இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து வீட்டில் முக்கியமான பெரிய வேலை ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இதையே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியராக மாற்றிக்குவேன். ஸோ ஒரு பெரிய வேலையும் வீட்டில் நடந்து முடியும். அதே சமயம் நம்மளுக்கு பிரபஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பெரிய கைடன்ஸையும் முழுசாக நம்ம கேட்டு முடித்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இல்லை நிறைய பேரோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட அவங்க ஷேர் பண்ண சொன்னாங்க, நான் ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் தி ரீடிங் நான். ஓகே, 2 பைலில் ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். பை. ஓகே, பைல் நம்பர் 1 இந்த எலிஃபென்ட் ஸ்பிரிட் அனிமலை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் அவங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, உங்களுடைய எலிஃபென்ட் ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துலாம் வாங்க. கிரேட்னஸ்ங்கிற அந்த மெசேஜோடு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன மெசேஜ் படிச்சிடலாம். லவ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அன்பு தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய பலம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. லீடர்ஷிப் இஸ் யோர் பாத். உங்களுடைய பாதை எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் விஸ்டம் இன்ஸ்பயர்ஸ் எவ்ரி ஒன் யூ மீட். அதாவது உங்களுடைய கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் இருக்குல்ல, ஸோ உங்களுடைய அந்த ஞானம் தான் வந்து எல்லாரையுமே வந்து நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? உங்களுடைய ஞானம், பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். வின்டர் ஃபேரிஸ் இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஞானம் வந்து உங்களை மீட் பண்ணக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை உருவாக்கும், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஓவர் கம் எனி ப்ராப்ளம். உன் லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உன்னால் தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் நேச்சுரலி அண்ட் ஈஸிலி அச்சீவ் சக்ஸஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையாகவும் சுலபமாகவும் நீ வந்து அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீ வந்து கையில் பிடிச்சிட முடியும். ரொம்ப ஈஸியாக நீ வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அதுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அன்புங்கிற அந்த ஆயுதத்தை வச்சு, அன்புங்கிற அந்த அழகான ஒரு டூல்னு வச்சுக்கலாம். எதுக்கு ஆயுதம்னு சொன்னோம்? அன்புன்னு இருக்கக்கூடிய அந்த டூலை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களால் சாதிக்க முடியாத செயல்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் லைஃப்பில் என்னென்ன உங்கள் லைஃப்பில் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதன் மூலமாக, சரிங்களா, பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பரப்பி விடுறதன் மூலமாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்புங்கிற அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக உருவாகும். ஸோ அந்த பலத்தோடு நீங்கள் செயல்படும் போது ஒரு நல்ல தலைவியாக திகழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுடைய பாதையில் வந்தாலும் அதை சும்மா அடித்து தவிர்த்தி தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேற்கொண்டு போய்கிட்டே உங்களால் இருக்க முடியும். எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து இயற்கையாக பிரபஞ்சமும் கடவுளும் நம்ம வின்டர் ஃபேரிஸும் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய எலிஃபென்ட் ஸ்பிரிட் அனிமல் வந்து இந்த மெசேஜோடு தான் உங்களை வரவேற்கிறாங்க. வெல்கம். ஆர் யூ ஆல் ரெடி? ஐ எம் ஹியர் வித் த மெசேஜ். ஓகே, இங்கே வச்சுருந்தாங்க. சாரி, கீழே விநாயகரை அவங்க தட்டி எழுப்புறாங்க. எதுக்குன்னு தெரியல, பார்த்துலாம் வாங்க. சரிங்க, உங்களுக்கான அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இங்கே அடுக்கிட்டு நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இது உங்களுக்கான அஃபர்மேஷன். அப்புறம் இது உங்களுடைய டரோட் கார்ட்ஸ் அண்ட் இது ஃபுல்லாக ஆரக்கிள் கார்ட்ஸ்
அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் க்ளோசிங் மெசேஜ். ஓகே, ஃப்ரம் யோர் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம். உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட க்ளோசிங் மெசேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்ட்ஸுக்கு மூவ் ஆனலாம். இட் இஸ் சேஃப் டு லுக் விதின். அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் சேஃப் டு லுக் விதின். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சைல்ட்ஹுட் ட்ராமாஸாக இருக்கலாம், அதாவது மனசில் வந்து அழிக்க முடியாத ஒரு சோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே உருவானதாக இருக்கலாம். இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடுதிப்புன்னு உங்கள் லைஃப்பில் வந்து காணாமல் போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயங்களால் மனசுக்குள்ளே ஏற்பட்ட காயம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த காயங்கள், ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அம்மா அப்பாவே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்க வந்து டாக்ஸிக்காக இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க, பட் அவங்கள அறியாமல் அவங்க வந்து ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியரை வந்து வெளியே விடுவாங்க. என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, தன்னோட குழந்தைய வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கறதன் மூலமாக கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா. நான் சொல்கிறது உங்களில் யாரோ ஒருத்தருக்கு முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான மதரை வந்து நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் மதராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் சொந்தக்கார ஆன்ட்டியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட மாமியாராக இருக்கலாம். இந்த மாதிரி இவங்க தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் அந்த மாதிரி யாரோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான கஷ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட அந்த காயத்தை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடவே கூடாது. ஏன்னா திரும்ப அதுக்குள்ளே போனால் நான் சிக்கிடுவேணும்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய வின்டர் ஃபேரிஸும் பிரபஞ்சமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் மனசில் இருக்கக்கூடிய காயத்தை முதல்ல கண்ணால் பாரு, அதுக்கப்புறம் தான் உன்னால் வந்து அதற்கு தீர்வை உருவாக்க முடியும். நீ இந்த விஷயத்தை பார்த்து பயந்து தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டே இருந்த அப்படின்னா பயம் வந்து உன்னை துரத்திக்கிட்டே இருக்குமே தவிர இந்த பிரச்சனையை விட்டு, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து உன்னால் ஹீல் பண்ண முடியாமலே போயிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அப்போ தான் வந்து உன் வாழ்க்கையில் மேற்கொண்டு நீ வந்து மூவ் ஆன் ஆகி போக முடியும். இந்த பர்டிகுலர் பர்சனால் ஏற்பட்ட இந்த காயத்தை நீ இப்போது ஆற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆற்றுறதுன்னா என்ன, ஹீலிங் பண்ணுறது. அதாவது மனசில் உள்ள அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டு, இது வந்து எனக்கு நடந்துருச்சு, ஆமாம் நடந்துருச்சு, ஆனால் வந்து எல்லாமே நன்மைக்கு தான். இப்போ வந்து கடவுளும் பிரபஞ்சமும் வந்து ப்ளஸ் நம்ம வின்டர் ஃபேரிஸும் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயத்தை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறத உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் விஷயம் என்னங்கிறத கவனிக்க ஆரம்பிக்க சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜ். அதுக்கப்புறம் நான் என்ன அஃபர்மேஷனுங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை படிச்சிடலாம். ஆஸ் ஐ மூவ் த்ரூ த லேயர்ஸ் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அண்ட் பிலீஃப்ஸ், I see within myself the magnificent being, wise and beautiful. I love what I see in me. So, as I move through the layers of other people's opinion and belief, அதாவது நான் வந்து அப்படியே மற்றவங்க என் மேலே வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் அவங்களுடைய நம்பிக்கைகளை நான் வந்து எனக்குள்ளே போய் பார்க்கும்போது நான் எனக்குள்ளேயே இன்னொரு அழகான விஷயத்தையும் நான் பார்க்குறேன். என்னது அப்படின்னா, ஒரு ரொம்ப அழகான ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு பீயிங், என்னையே ஒரு மெஜஸ்டிக் பீயிங்காக என்னால் பார்க்க முடியுது. அதற்கப்புறம் நான் எந்த அளவுக்கு அறிவாளியாகவும் ரொம்ப மேதையாகவும் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு அழகான ஒரு பர்சனாக இந்த உலகத்தில் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மற்றவங்களுடைய ஒப்பீனியனும் பிலீஃபும் என்னை எந்த வகையிலையும் மாற்றிட முடியாது. ஏன்னா அதை தாண்டி எனக்குள் நான் அழகாக இருக்கின்றேன் அப்படின்றத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ லவ் வாட் ஐ சீ இன் மீ. நான் எனக்குள்ளே என்ன பார்க்குறேனோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை நான் முழுக்க அன்போடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காயங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோடைய தீர்வுகள் முடியும்னு சொன்னல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களை கண்டிப்பாக இன்னொரு பர்சனோடைய
வார்த்தைகள், அவங்க செஞ்ச ஏதோ ஒரு செயல் தானே உங்களை வந்து கஷ்டப்படுத்துது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி உனக்குள்ள உன்னுடைய வேர்த்தை நீ பார்க்க ஆரம்பி, உனக்குள்ள உனக்கு இருக்கக்கூடிய வேர்த்தை பார்க்க ஆரம்பி. நீ எந்த அளவுக்கு வந்து ஞானம் உனக்கு கிடச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி வந்து உனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து உங்களுடைய எலிஃபென்ட் ஸ்பிரிட் அனிமல் சொல்லியிருக்காங்க. அதையே தான் இப்போ உங்கள் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப நிறைய ஞானம் கொண்ட அண்ட் ரொம்ப கிரேட்டான வைஸான பர்சன். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுடைய பிலீஃபாலையும், மற்றவங்க உங்களுக்குள்ளே ஏற்படுத்தின பிலீஃபாலையும் சரி, மற்றவங்களோட ஒப்பீனியனாலையும் நீங்கள் வந்து தோஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ யாரால் உங்கள் மனசு காயத்துக்கு உள்ளாச்சோ அந்த பர்டிகுலர் பர்சனை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த காயத்துக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி அதற்கு தேவையான மருந்தை நீங்கள் செலுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆக மொத்தத்தில் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த காயத்துக்கு எப்படி ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள். சரிங்களா? என்ன மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி காயங்களை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஏற்றுக்கணும். முதல்ல நீங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். சரிங்களா? ஆமாம், எனக்கு இந்த கஷ்டம் நடந்துருச்சு, இந்த பர்டிகுலர் பர்சனால தான் நடந்துருச்சு. ஆனாலும் இந்த பர்டிகுலர் பர்சன் என் மேலே காட்டின அன்பை விட என் மேலே நான் காட்டக்கூடிய அன்பு அதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை உங்களோட மனசில் உள்ள காயங்கள் எல்லாம் வந்து காணாமல் போயிடும். மீதி வந்து உங்களுடைய அருமையை நீங்கள் இன்னமும் முழுசாக புரிஞ்சு உங்களை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களை நீங்கள் வந்து அப்படியே அரவணைத்து உங்களுடைய அழகை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதன் மூலமாக மீதி இருக்கக்கூடிய காயம் தானாக சரியாயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை டிவைன் சோல் இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷன், மை டிவைன் சோல் இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்ட், மை டிவைன் சோல் இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்ட். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனசு, அந்த தெய்வீக மனது, அதாவது சோல், ஆன்மா, இந்த தெய்வீக ஆன்மா வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக என்னுடைய மனதில் உள்ள காயங்கள் எல்லாமே சரியாகி இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி அடுத்த லெவலுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். சரிங்களா? அது வந்து ஹிடன் மெசேஜ், மெயினான அர்த்தம் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்கிறதன் மூலமாக, இந்த அஃபர்மேஷன் திரும்ப சொல்கிறதன் மூலமாக அது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹீலிங் பவரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அந்த ஹீலிங் பவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் உள்ள பாஸ்ட்லேருந்து ஏற்பட்ட அந்த காயங்களாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காயங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, இப்போ நடந்துட்டுருக்கக்கூடியது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை சொல்கிறீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை அவங்க எத்தனை தடவை சொல்லணும்? ஓகேங்க. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 டைம்ஸ் இந்த அஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. எதனாலன்னு தெரில, நீங்கள் அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட மன வலியோடைய இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் பிரபஞ்சம் வந்து யாருக்குமே 10 தடவை, அதிகபட்சம் 11 தடவைக்கு மேலே போனது கிடையாது. பட் உங்களை வந்து இந்த பர்டிகுலர் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ரேஸை வந்து நீங்கள் 22 டைம்ஸ் சொல்லணும். காலைல எந்திரிச்ச உடனே சொல்லுங்கள், தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். அதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களோட ஏற்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய காயங்கிறனால இதை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கு வந்து 1 வாரத்தில் 2 வாரத்துலலாம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நீங்கள் இதோட நீங்கள் வேலை செஞ்சு இது அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவீங்க. எல்லா ஒரு பயங்கரமாக ஸ்ட்ரக்டு ஃபீலிங், அந்த பிளாக்கேஜ் எல்லாமே ரிமூவ் ஆகிறத உங்களால் உணர முடியும். சரிங்களா?
இதை நம்பி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மந்த், நான் 3 மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேபி ஒரு மாதத்தில் கூட இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இமோஷ்னலாக இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மாற்றம் வரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஃப்ரேஸை வந்து 22 டைம்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃபுல் இமோஷ்னல் ஃபீலிங்கோட அந்த வார்த்தைகளை சொல்லும் போது உண்மையாகவே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மனசில் உள்ள ஆழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான காயங்களையும் ஹீல் பண்ண அதற்கு தேவையான வேலைகளை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அது செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்கள் லைஃப்பில் அந்த மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காயங்களையும் நீங்களே ஆற்றவும் ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை என்ன நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பலாம். உங்கள் வின்டர் ஃபேரிஸ் வந்து இந்த மெசேஜாக அதனால தான் இந்த தருணத்தில் உங்களை கேட்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அஃபர்மேஷன் கார்டு. இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல அடுக்கிட்டு நான் அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் இந்த இடத்துல அடிக்காச்சு. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாமாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டரோட் கார்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டரோட் கார்ட்ஸ் வந்து 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ஜஸ்டிஸ், டெத், 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், எம்ப்ரஸ், வேர்ல்ட். சரிங்களா? ஸோ இந்த டரோட் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இந்த ஒரு கார்டு கீழே வந்துடுச்சு, அது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு பிரபஞ்சமும் உங்கள் வின்டர் ஃபேரிஸும் சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்டில் உங்களை வந்து நிறைய பேர் உங்களுடைய மனசை காயப்படுத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயும் பார்த்தோம். ஸோ இந்த ரீடிங் மூலமாகவும் இந்த கார்ட்ஸின் மூலமாகவும் அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அதுதான் காட்டுறாங்க பிரபஞ்சம். இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அவங்க பெருசாக மதிப்பு மரியாதை கொடுக்காம அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டுமே அவங்க செஞ்சுட்டு உங்களை வந்து ஒரு சைட் கிக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்னமும் நீங்கள் அவங்க லைஃப்பில் தான் இருக்கீங்க. அவங்க லைஃப்பை விட்டு இன்னும் நீங்கள் வெளியே போகலை. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் அவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ப்ரெசண்ட்டில். ஸோ இந்த மாதிரி இவங்க செய்கிற அநியாயத்துக்கு என்னைக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரணும்னு நீங்கள் நினைக்கல. ஆனால் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு கைண்ட்னஸ்க்காக பிரபஞ்சமும் உங்கள் வின்டர் ஃபேரிஸும் உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்ளாஸ் அந்த அழகான எண்ணம் கொண்ட உங்கள் எல்லாருக்கும் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய பொறுமையான நீங்கள் இருந்தீங்க இல்லையா, உங்கள் பொறுமைக்கான ஒரு நல்ல கிஃப்டை வந்து பிரபஞ்சம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யார் உங்கள் லைஃப்பில் வந்து அந்த கஷ்டத்தை உருவாக்கி இப்போ ஒரு ஹெல்ல உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, சரிங்களா, இந்த பர்டிகுலர் பர்சன் உங்களை இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்ல தான் உங்களை வாழ வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களால் இந்த ஒரு சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய எந்த விதமான ரிசோர்ஸஸும் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத பிரபஞ்சத்தாலேயும் உங்கள் வின்டர் ஃபேரிஸாலேயும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது கோல்டான மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வின்டர்னாலே கோல்டு தான், கரெக்டுங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வின்டருன்றது எப்படி நம்ம இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குளிர் வந்து அங்கே இல்லைனாலும், ஆனால் வந்து அங்கே எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அங்கே கோல்டு சீசன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தத்தில் வந்து இந்த மாதம் இந்த செட் ஆஃப் லைஃப் இப்போ இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான விஷயங்கள் மட்டுமே உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கிறதுனால மேற்கொண்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு முடியாமல் நீங்கள் வந்து வருத்தத்தில்
எனக்கு ஒரு நாள் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து லார்ட் சிவா கிட்ட வந்து வேண்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. லார்ட் சிவா திடுதுப்புன்னு இந்த இடத்துல வந்து அவர் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னார். அதாவது அவர்கிட்ட நீங்கள் வச்ச வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னார். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வச்ச அந்த பர்டிகுலர் விஷயம், இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, இதற்கு தீர்வு என்னன்னு நீங்கள் அவங்கள கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்டிருந்தாலும் சரி, இல்லை அல்லாவோ ஜீசஸோ யாரை கேட்டிருந்தீங்கனாலும் சரி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுளை நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அந்த கடவுளை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஓகே? ஸோ கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தை பற்றி நான் பேசுகிறேன். இல்லை பிரபஞ்சமும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னீங்கன்னா அந்த ஹையர் பவர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பற்றி பேசுகிறேன். ஸோ யார்கிட்ட வந்து இந்த விஷயம் நடக்கணும்னு கேட்டிருந்தீங்களோ, அதாவது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்களோ, அந்த நியாயத்தை உங்களுக்கு வழங்குறதுக்கு வந்தாச்சு. உங்களோட வின்டர் ஃபேரிஸோடு சேர்ந்து அந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஸோ அந்த பர்டிகுலர் ஹையர் பவரும் வந்து உங்களோட சேர்ந்து இந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்காக வந்துட்டாங்க அப்படிங்கிறத உங்களை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது மூவ் ஆன் ஆகி போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ ஏன்னா வந்து பிரபஞ்சத்தோட என்ட்ரி உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ பிரபஞ்சமோ இல்லை நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு ஹையர் பவரோ தெய்வமோ அவங்க வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க. ஓகே? ஸோ இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ மேற்கொண்டு உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போக வேண்டிய நேரம் வந்துச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்பில் நீ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரகிளுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வான்னு சொல்லலை. சரிங்களா? ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்கள் கூடவே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கான பாடத்தை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு நீங்கள் வேண்டி கேட்ட அந்த பர்டிகுலர் தெய்வமோ கடவுளோ என்ன சொல்கிறீங்களோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வின்டர் ஃபேரிஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரை கேட்டிருந்தீங்களோ அவங்க சொல்கிறதா நீங்கள் அதை மாற்றி புரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ அவங்க உங்களுடைய வின்டர் ஃபேரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கான பாடத்தை கற்றுக்கும் போது நீங்கள் அவங்க அந்த பர்டிகுலர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த பர்டிகுலர் பர்சன் பக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ரிலேஷன்ஷிப் இல்லை என்னவோ இந்த எந்த ஒரு சூழலில் இந்த பர்சன் யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னராக லவ்வராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்கள் மாமனாரோ யாராக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது விமனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபேர் கம்ப்ளெக்ஷன் கொண்ட ஒரு ஆணாகவும் இருக்கலாம் இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறவங்க. சரிங்களா? ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கார்டு வந்திருக்கு. ஓகே? ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்கிறது வந்து நல்லா மாநிறம் இல்லை, நல்லா வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்க ஃபேர் கம்ப்ளெக்ஷன் கொண்டவங்களாக இருப்பாங்கங்கிறத ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பாடம் கற்றுக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியது அவசியங்கிறனால இப்போ வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை விட்டு முழுசாக உங்களால் வெளியே போக முடியாது. நீங்கள் இப்போதைக்கு உள்ளதான் இருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போதே உங்களுடைய வளர்ச்சிக்கான அடுத்த படியை வந்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க, புரியுது, அவங்களுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டேன். இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உனக்கு வழங்கியிருக்கேன். ஸோ நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உன் லைஃப்பில் ஒரு புது இதுவாக ஆரம்பித்து அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பி. ஸோ உனக்கு கிடைச்ச அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீ வந்து உன்னை விட்டு இறக்கிலாம் வைக்க வேணாம். அதை உன்னோடையே தூக்கிட்டு தொடர்ந்து நடந்து போகிற வழியை பாரு. உனக்கான பாதையை உனக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாதையில் நீ போய்கிட்டே இரு. உனக்கான நீ எதிர்பார்த்த அந்த நியாயத்தை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு உங்களுடைய வின்டர் ஃபேரிஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து
இந்த இடத்த விட்டு எதற்கு வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை உங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போதைக்கு இந்த ஒரு பேட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க வந்து உங்களுக்கு ரெடியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதற்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னவாக வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு குழந்தை நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதா இருக்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ரெஸ் கார்டு என்ன சொல்லுவாங்க, இதன் மூலமாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிற விஷயமாக இருக்கலாம். பெண்கள் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதா இருக்கலாம். நீங்கள் ஆண்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாவாக போகிற ஒரு அழகான அந்த தருணம் உங்களுக்கு வரதா இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிராப் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பையே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோலை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த பர்டிகுலர் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வெற்றி கொடி நடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மைல் ஸ்டோனை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டோரை இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். சூழலை விட்டு தான் வரணும்னு சொன்னேனே தவிர அந்த இடத்த விட்டு வெளியே வராதுங்க. ஏன்னா லிட்ரலாக என்ன சொல்கிறாங்க உங்களோட விண்டர் ஃபேரிஸ்னால், அவங்க வந்து அவங்க பாடத்தை கற்றுக்கிற அந்த விதத்தை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு பின்னாடி இருக்க அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணுமே தவிர அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட வேண்டாம். நீங்கள் அங்கேயே இருந்து இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய கதவை தட்டும் போது மறக்காமல் திறந்து வாடா செல்லோன்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களோட லைஃப்பில் வரவேற்றுக்கோங்க. அது வந்து ஒரு அழகான குழந்தை வடிவத்தில் வரலாம். ஒரு சிலருக்கு குழந்தை வடிவத்தில் வரும். ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப்பை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு மைல் ஸ்டோனை உருவாக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமையும். அது இப்போ உங்களுக்கு வரப்போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸை உருவாக்குறதுக்காக வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வழி மேலே விழி வச்சுன்னு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க. எனக்கு அது இப்போ மறந்து கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம், இது நடந்தால் என் லைஃபே ரொம்ப ஹாப்பி ஆகிடும், இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்கள் கதவை வந்து தட்டப்போகுது. ஸோ இது வரைக்கும் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டுறது கூட உங்கள் காதில் கேட்காம போயிடும். ஸோ உங்கள் காதில் அந்த தட்டுறது கேட்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இந்த எண்ணங்களை விட்டு வெளியே வரணும். எதிர்மறையான இந்த எண்ணங்களை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேர்மறையான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட் மாறும். அந்த மைண்ட் செட் மாறும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய வின்டர் ஃபேரிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த வின்டர் மாதங்களில் வரதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ நியர் ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்து அதற்கு தேவையான எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் முழுசாக மனநிறைவோடு செய்யணும். யாரோ ஒருத்தருக்கான இது ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங், பிரபஞ்சத்தோடைய பிளெஸ்ஸிங் உங்கள் வயிற்றில் வந்து குழந்தையாக வரப்போகுது. அதற்கான வாய்ப்பாக இது இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து டிவைன் ரிலேட்டடாக பார்க்கணும், ஃபிசிக்கல் ரிலேட்டடாக நான் சொல்ல வரல, புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ
உங்களுடைய வயிற்றுல ஒரு குழந்தைய பிளெஸ்ஸிங்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் உங்கள் வயிற்றுல வந்து அவங்க இப்படி கை வச்சு இப்படி உங்களுக்கு குழந்தைய வந்து உங்களுடைய கருத்தரிக்க வைக்கும்போது அது என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே சந்தோஷத்தோட இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் முக்கியமான கோல் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது என்ன கோல் அப்படிங்கிறதையும் பிரபஞ்சமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அது என்ன கோலாக இருக்கும் அந்த மாதிரி டவுட் பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது என்ன கோலுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிற பாதையையும் காமிச்சிருவாங்க. என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறதையும் காமிச்சிருவாங்க. ஸோ எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கள செய்யும் போது நீங்கள் யாருக்கிட்ட வேண்டுனீங்களோ அவங்க இல்லைன்னா நம்ம வின்டர் ஃபேரி வந்து உங்கள் கூடவே தான் வரப்போகிறாங்க. நீங்கள் தனிமையில் இருக்க போகிறதில்ல. ஸோ அதை தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லெவல் பெஸ்ட்டுக்கு உங்களால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கி இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு சரித்திரத்தை படிச்சிட்டிங்க. சரிங்களா? ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நானே உன் கூட வரேன், நீ இனிமேல் தனிமையாக போக வேண்டிய அவசியம் கிடையாது, இனிமேல் உன்னோட நாங்கள் எல்லாருமே உன் பாதையில் உன் கூட வருவோம். இப்போ பார்த்தீங்களா உங்கள் முன்னாடி உங்களை வழி நடத்துறது யார் பார்த்தீங்களா? இவங்க தான் பிரபஞ்சமோ இல்லை நீங்கள் கேட்டின யார்கிட்ட வேண்டியிருந்தீங்களோ அவங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு இது சிவனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது ஜீசஸாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது அல்லாவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது ஹையர் பவராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு செட் ஆஃப் டைப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்கு பீப்புள் கிடையாது, ஹையர் பவர் வந்து உங்கள் கூடவே உங்களை வழி நடத்த வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் தனிமையில் இருக்கவே மாட்டீங்க. அந்த நீங்கள் குழந்தைய பெற்றுக்கும் போதும் சரி அதுக்கப்புறமும் சரி உங்கள் லைஃப் முழுக்க வந்து இவங்க வந்து உங்கள் கூடவே வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்களேன், இந்த கார்டு வந்து இங்கே தான் போய் விழுந்தது. அந்த என்னன்னு பாருங்கள், அது அந்த கார்டில் அர்த்தம் யூ ஆர் நாட் அலோன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும். உங்களுக்கு நம்புறதற்கான இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இதை நான் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து கண்மூடித்தனமாக உங்களை நம்ப சொல்கிறாங்க. சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேர போகிற நேரம் ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஆனால் அதற்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எண்ணங்களை வச்சு ஒரு சிறையை க்ரியேட் பண்ணி அந்த சிறைக்குள்ளே உங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்கள, இந்த சிறையை விட்டு நீங்கள் வெளியே வரணும், உங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த கருமேகங்களை சன்னுங்கிற அந்த வெளிச்சத்தை கொழித்து அந்த கருமேகங்களை விலக செய்யணும். இதெல்லாம் எப்படிமா நான் செய்கிறது, என்னால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு தருணத்தில் என்னால் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக யோசிக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதற்கான என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பிரபஞ்சம் பண்ண போகிறாங்க, எதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும் பார்க்கலாம் வாங்க. எதன் மூலமாக நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை ப்யூரிஃபை பண்ணுறதன் மூலமாக. லிட்ரலாக ப்யூரிஃபிகேஷனுங்கிறது இந்த காடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறது. சரிங்களா? ஸோ அப்படியே எடுத்துக்காதீங்க. என்ன இதற்கான மெயின் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜெட்டிக் பாடியை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜெட்டிக்காக வந்து உங்களுடைய மைண்ட் பாடி சோலை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேற்கொண்டு மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு உதவி செய்யும். சரிங்களா? கோயிங் ஃபார்வர்ட், அதாவது அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது வந்து அப்புறம், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இடத்துல மூவ் ஆன் ஆகி முன்னாடி போகணும் முதல்ல, இல்லையா? ஸோ இந்த பாதை வந்து உங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை கிளென்ஸ் பண்ணணும். எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஜ்னு ஒரு இது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்து யூ கேன் சர்ச் இட் ஆன் அமேசான். உங்கள் amazon.comல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா amazon.in, அது கண்டிப்பாக அமேசானில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா என் அம்மா அப்பாவுக்கு நான் அது வாங்கி கொடுத்தேன். அண்ட் அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க எங்கள் வீட்டில் இருந்த ஒரு சில நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் வந்து பொடி பொடியாச்சு.
ஒரு சில நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடந்தது. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இது நல்லபடியாக நடக்கும், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது Amazon.comலேயே கிடைக்குது. நீங்கள் வெளியே ஏதாவது இந்த ஸ்டோர்ஸ் மெட்டாஃபிசிக்கல் ஸ்டோர் என்னங்க மெட்டாஃபிசிக்கல் ஸ்டோர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எனக்கு அந்த மாதிரி கடை எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் Amazon.in or Amazon.com, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை பொறுத்து அது மாறும். அமேசானில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா? ஒரு நிமிஷங்க, கார்டு பறக்குது. ஸோ உங்களுடைய முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அந்த ஸ்டெப்பு தான் இதாம்மா. ஸோ நான் தப்பாக சொல்லிட்டேன் போல், சாரி ஃபார் தட். ஸோ உங்களுடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களை கிளென்ஸ் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சேஜை வாங்கிட்டு வாங்க. நான் சொல்கிறது கரெக்டுங்கிறதுக்கு தான் இந்த கார்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. ஓகே, பார்த்தலாம். முதல்ல வந்து சேஜை வாங்கிட்டு வாங்க. சேஜை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நெருப்பில் பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய தெய்வ அறையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது, எனக்கு சாமியெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி எந்த பொருளையுமே நீங்கள் அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மனசில் இங்கே பிரபஞ்சம் இருக்காங்கங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு அந்த இடத்துல தீபார்த்தனை நம்ம காட்டுற மாதிரி காட்டுங்க. அந்த இடத்துல காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே உங்கள் ஹால்லேருந்து பாத்ரூம் முதற்கொண்டு, சரிங்களா, தெளிவாக கேட்டுக்கோங்க. மொத்த பாத்ரூமு, வீடை சுற்றி ஒருவேளை கார்டன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டன் முழுக்க, வீட்டுக்குள்ளே ஃபுல் வீடும் முதல் அக்கு வர, சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் மொத்த ஸ்பேஸுக்கும் வந்து இந்த சேஜை வந்து நீங்கள் போடணும். சரிங்களா? சேஜை எப்படி போடணும் அப்படின்னா, அது நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃபியூம் வரும். சரிங்களா? ஸோ அந்த ஃபியூமை வந்து வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வரணும். காமிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்யணும். என்னன்னா, உங்கள் லைஃப்பில் என்ன பாசிட்டிவாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். அதாவது அஃபர்மேஷன் மாதிரி சொல்லுங்கன்னு நான் சொல்லலை, வார்த்தைகளை சொல்லணும். சரிங்களா? எப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட், சக்ஸஸ், இந்த மாதிரி ரொம்ப நேர்மறையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த ஃபியூமை வந்து வீடு ஃபுல்லாக காட்டணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போயிடும். கதவை மெயினாக வந்து டோர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. வீட்டுக்குள்ளே செய்யும்போது டோர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த ஃபியூமின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அந்த டோர்ஸ் மூலமாக வெளியே போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு டைப் ஆஃப் நம்பிக்கை. சரிங்களா? ஸோ டோரெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு அந்த ஃபியூம் போடுங்க. போடும்போது ஏதோ ஒரே வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து சொன்னாலும் சரி, இல்லை ஒவ்வொரு வார்த்தை புது புது வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் சரி. சக்ஸஸ், அபண்டன்ஸ், அப்புறமா வேறு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது லேக்கிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதாவது அதை வந்து லேக்காக இல்லாமல் அது முழுசாக உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிதுன்னா என்ன உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். இல்லைன்னா பாசிட்டிவான வார்த்தைங்க. எனக்கு ஏன் தெரியல, பிரபஞ்சம் வந்து வார்த்தைகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு வார்த்தைகளை பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இல்லை. ஸோ நீங்களாவே உங்களுக்கான வார்த்தைகளை உருவாக்கி அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அந்த ஒரு வார்த்தையை முழுசு எல்லாம் மொத்த வீட்டுக்கும் நீங்கள் போட்டு முடிக்கிற வரைக்கும் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை பண்ணி முடித்ததுக்கப்புறமே உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் இருக்குல்ல, இந்த மாதிரி பெல்லு ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த பெல், சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பெல்லை ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த பெல்லை வந்து வீடு ஃபுல்லாக அடிக்கணும். ஓகே? ஸோ இந்த பெல்லை வந்து இங்கே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க, அதுவுமே அமேசானில் கிடைக்கும். இல்லை எங்கே வேணால் நீங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ அந்த சிங்கிங் பவுல் இல்லை எனக்கு அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த பெல்லு ஒன்றே போதும். இந்த பெல்லு எல்லா கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் தேடிக்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு
தேடி இது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு எங்கேயும் போக வேண்டியது இருக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ அதை வந்து வாங்கிக்கோங்க. அதவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக அடிக்கணும். மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்காதீங்க. இது பிரபஞ்சம் மட்டுமே சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கோங்க. ஓகே, ரிலீஜியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்துக்கள் வீட்டில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் என் வீட்டில் கொண்டு வர மாட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இது வந்து எங்கள் கடவுளுக்கு யூஸ் பண்ணுறது, அதனால நீ யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலை. இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு மட்டும்தான் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு சவுண்டு வருதில்ல, இப்போ நான் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு சவுண்டு ஒன்று வருதில்ல, அந்த சவுண்டு வந்து உங்களுடைய வீடை கிளென்ஸ் பண்ணும். ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. திரும்பி எப்படி வந்து சேஜை போட்டிங்களோ, சேஜை எல்லா இடத்துலையும் அதோட ஃபியூமை வந்து வீட்டு ஃபுல்லாக பரப்புனீங்களோ, அதே மாதிரி இந்த சவுண்டை வச்சு திரும்பி நீங்கள் மொத்த வீடுக்கும் எப்படி ஃபஸ்ட் ரவுண்டு சேஜை வச்சு பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பெல்லை வந்து அடிச்சுக்கிட்டே வீடு ஃபுல்லாக சுற்றி வாங்க. சரிங்களா? ஸோ அந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணும். இது பண்ணும்போதும் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஓகே, இது செகண்ட் ப்ராசஸ். லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலா சாந்தோ அப்படின்னு ஒன்று இருக்குது. PALOSANTA, பாலா சாந்தோ. ஓகே, நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். கீழே வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் டைம் ஸ்டாம்ப் போடுவேன்ல, அந்த இடத்துல இந்த சேஜ் பேரையும் பாலா சாந்தோ பேர் இது ரெண்டுத்தையும் வந்து நான் எழுதுகிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லும் போது புரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல, அதனால கீழே போடுறேன், அதை பார்த்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த அடுத்தது வந்து அந்த பாலா சாந்தோங்கிறத பற்ற வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பற்ற வச்சா மட்டும்தான் அது முழுசாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ கையில் வந்து வேணால் லைட்டரோ ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அது அணைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அணைஞ்சோன்னே திரும்பி போட்டுக்கோங்க. அதை எடுத்து வீடு ஃபுல்லாக போடுங்க. அப்போவும் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லிக்கிட்டே வீடு ஃபுல்லாக எப்படி ஃபஸ்ட்டு செட்டுக்கு பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த தேர்டு செட்டுக்கும் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் மொத்த என்வாயன்மெண்ட்டும் கிளென்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதே சேஜ் வச்சு பண்ணுங்கள். பாலா சாந்தோ. ஸோ சேஜ் இருக்கு இல்லையா, ஸோ சேஜை வச்சு உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லைனா உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ யார் உங்களோட இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து இப்போ இதுதான் ஒரு பர்சன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பொம்மை ஏதாவது இருந்தால் ஈஸியாக இருக்கும், பட் டக்குன்னு காட்டுறதுக்கு இங்கே எதுவும் பொம்மை இல்லை. ஸோ சும்மா இந்த பெண்ணை நீங்கள் வந்து ஒரு மனுஷங்களா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் ஃபேஸு, இது உங்கள் பாடி. ஓகேவா? என்னடா இப்படி சொல்கிறேன்னெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் தலையிலேருந்து ஆரம்பித்து உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் அது அப்படியே இப்படி வேவர் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இதான் நீங்கள் அது என் கையில் தான் சேஜ் இருக்குது, உங்களுக்கு நான் இதை பண்ணுறேன். ஓகே, அப்படியே கால் ஃபுல்லாக கால் கீழே வரைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் திரும்பி நின்றுக்கோங்க. மேலேருந்து கீழே கால் வரைக்கும் பண்ணணும். அப்புறம் இப்படி சைடில் கையை தூக்கி கையை இப்படி விரித்து நின்றுக்கணும். சரிங்களா? கையும் காலையும் விரித்து நின்றுட்டு இந்த சைடில் கையோடைய அதான் லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் பாடி, ரைட் சைடு ஆஃப் யுவர் பாடி ஃபுல்லாக அதே மாதிரி எஸ் ஷேப்பில் இதை இப்படி காட்டுங்க. சரிங்களா? இதான் சேஜ்னா இது அப்படியே அந்த ஃபியூமை வந்து இந்த மாதிரி காட்டணும். எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து ரெண்டு சைடு ஆஃப் யுவர் பாடியிலையும் பண்ணுங்கள். உங்கள் என்டையர் பாடியிலையும் வந்து இந்த சேஜ் போகணும். அந்த சேஜ் வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும். இதை நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் உள்ள எல்லா விதமான உங்கள் மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துல உள்ள எல்லா விதமான எதிர்மறையான ஸ்ட்ராங் டாக்ஸிக் எதிர்மறையான தாட்ஸ் ஏதாவது இருந்தது, அப்புறம் ஸ்ட்ராங் டாக்ஸிக்கான எண்ணங்கள் இருந்ததுனாலோ இல்லை அது மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கெட்டதுன்னு பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில ஒரு டாக்ஸிக் எப்படி ஒரு டாக்ஸிக்கான எண்ணங்கள் அதனால் க்ரியேட் ஆன ஒரு காயங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த சேஜை நீங்கள் உடம்பு ஃபுல்லாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களை விட்டு போயிடும். அந்த நெகட்டிவிட்டியை வந்து உங்களை விட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலா சாந்தோவா அதே ஃபார்மேட்டில்
உடம்பு முழுக்க படணும், புரிஞ்சுக்கோங்க, உடம்பு முழுக்க படணும், சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம், உடம்பு முழுக்கப்படணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாலசாந்தவையும் அதே மாதிரி போடுங்க. போடும்போது என்ன வந்து உங்களுக்கு ரிசல்ட் உங்கள் லைஃப்பில் வரணும், அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அது என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் வந்து நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்களே கூட உங்களுக்கு பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ அதை வந்து பண்ணுங்க அடுத்தது. ஸோ இவ்வளோ தாங்க ப்ராசஸ். இதை நீங்கள் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்ட், பாடி, சோல் அண்ட் உங்கள் என்வாயன்மெண்ட் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிடும். இது டீப் கிளென்சிங் மெத்தட். இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புது விஷயம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஹை வைபான என்வாயன்மெண்ட் உங்களை சுற்றி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஹை வைபான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ தான் வந்து பிரபஞ்சத்தோட ஹை வைபான எனர்ஜி உங்கள் ஹை வைபான எனர்ஜியோட கலக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த கிளென்சிங் வேலையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும், சரிங்களா? நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே பாதிக்கு பாதி உங்களுடைய எல்லா விதமான பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து அதை கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றம் வரும். இந்த பாதை வந்து உருவாயிடும். உங்களுடைய இந்த முன்னாடி உள்ள இந்த பாதையில் நீங்கள் மேற்கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பாதையை ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அந்த இடத்துல எடுத்து வச்சிருவீங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து ரொம்ப நல்லபடியாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கணேசா உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. உங்களுடைய இந்த ரீடிங்கில் வந்திருக்காங்க. அவங்க லார்ட் கணேசா ப்ளஸ் பாருங்கள் உங்களுக்கு எலிஃபெண்ட் ஸ்பிரிட் அனிமல் தானே வந்திருந்தாங்க. ஸோ லார்ட் கணேசா அவர் வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் அனிமல்லையும் அவரையே கூப்பிட்டு வந்துட்டார் உங்களோட சேர்த்து, சரியா? ஸோ உங்களுக்கான அந்த எனர்ஜெட்டிக் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த பியூரிஃபிகேஷனை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எனர்ஜெட்டிக் மூமெண்ட் உங்களுக்குள்ளே உருவாயிடும். இங்கே நம்பர் 5 பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான எனர்ஜெட்டிக் ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஒரு பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி வர ஆரம்பிச்சிடும். லார்ட் கணேசாவுடைய பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு படியை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இழந்து தான் நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அபரிமிதமான ஒரு தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி ட்ரூ டு யோர் ஹார்ட். உங்கள் மனசில் என்ன வந்து படுதோ அந்த விஷயங்களை பேசுங்க. நீங்கள் உங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி, ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடாது. அதே சமயம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு வெளியில் உங்களை வார்த்தையின் மூலமாக தெரிவிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதன் மூலமாக உங்கள் மனசில் உள்ள சின்ன சின்ன காயங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி நீங்கள் முழுசாக வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து வர ஆரம்பிக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் முழுசாக வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மனதார்ந்த முறையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நோக்கி குட் லக் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கான குட் லக் வந்து உங்கள் கிட்ட வரப்போகிற தருணத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்றுக்கோங்க. உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த குட் லக்கை உங்கள் லைஃப்குள்ளே வரவேற்கிற வழியை பாருங்கள். அந்த குட் லக் எந்த ஃபார்மில் வேணால் வரலாம். அது எந்த ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தான் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய
குழந்தைத்தன்மைன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எதையுமே வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நடக்கும், இது ஏன் நடக்கும், இப்போ அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். நம்ம ஏன் நடக்கணும், நான் ஏன் நடக்கணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சாதான் நான் நடப்பேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா நடக்கிறதுன்னு அந்த ஒரு டைம் அவங்க ரீச் ஆகும்போது அவங்களா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்ததே கிடையாது. ஏன்னா அது தானே நடக்கும் இல்லையா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையா நம்ம இருக்கும்போது எது ஒன்றுத்தையுமே வந்து எதிர்பார்த்து எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஒரு குழந்தை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அது பிடிச்ச விஷயங்கள அது பாட்டுக்கு அப்படியே செஞ்சுட்டு அது பாட்டுக்கு லைஃப்பில் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கு புரியாது, தெரியாது. அது பாட்டுக்கு இது நம்ம செய்கிறோமா, இது செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், இது செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியது அந்த குழந்தைத்தன்மையோடு உங்களை வந்து இருக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைத்தன்மையோடு நீங்கள் இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட சீக்கிரம் வரதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாள் ஒரு பொய்யான இதை வந்து உங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த தாங்க முடியாமல் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல, அது இல்லாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும், நானாக இருந்தால் என் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகுறத நீங்களே வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வரும். நீங்களும் கூட சேர்ந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வருவீங்க. உங்கள் வாழ்க்கை பாதை வந்து தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ரொம்ப பிரைட்டாக உங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது அந்த பாதை வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதோடு சேர்த்து உங்களுக்கிட்ட எது இல்லாமல் இருந்ததோ இந்த பீஸுங்கிற இந்த விஷயம், இந்த நிம்மதிங்கிற மன அமைதி, மன நிம்மதி வந்து உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் திரும்ப உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற நேரமாகவும் இது இருக்கும். திரும்பி அது எப்போ நடக்கும், நீங்கள் குழந்தையாக பிஹேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஒரு குழந்தையாகவே மாறி இயற்கை தாய் மேலே படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதாவது லிட்ரலாக போய் படுத்துக்கோங்கன்னு சொல்ல என்ன சொல்ல வரேன்னா, சரண்டர் ஆகிடணும், லெட் கோ பண்ணிடணும். பயத்தை லெட் கோன்னா என்ன, விட்டுறணும். பயத்தை தூக்கி எறிஞ்சிடணும். தூக்கி போட்டுட்டு எல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எர்த் ஏஞ்சல் வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த ப்ராசஸில். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய குட் லக் வந்து உங்களை தேடி வரப்போகுது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எப்படி வந்து படன்னு தாண்டி கடன்னு அந்த இடத்த விட்டு தாண்டி நல்லதை நோக்கி எப்படி போகணுங்கிற இந்த பாடங்களை நீங்கள் இந்த தருணத்தில் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்க அப்படின்னாலும் எப்படி உங்களை நீங்கள் சேஃபாக ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி ஃபார் திஸ். இந்த பிரச்சனை உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு மன அமைதியோட எவ்வளவு ஃப்ரீடமோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்களே, ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட திரும்பி வரப்போகிற நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமையில் இந்த சிச்சுவேஷன் இந்த பாதையில் நீங்கள் போகணுன்னு சொன்னல, ஸோ இந்த பாதையில் நீங்கள் தனியாக போகணுங்கிற அவசியம் இல்லை. எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து பண விரயம் வரதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பண விரயத்தை பாசிட்டிவான இதுவாக மாற்றணும். அதாவது பணம் விரயத்துக்கு பதிலாக பணம் உங்கள் லைஃப்பில் வர வைக்கிறதுக்கு அதற்கு தேவையான வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட ஹெல்ப்பை வந்து இங்கே வாங்கணும். அப்படி நீங்கள் ஹெல்ப்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பணமின்மைங்கிறது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிம்மதி, ஜாயஸ்னஸ், சந்தோஷம்,
உங்கள் மனக்கவலைகள்லாம் உங்களை விட்டு போகிறது, பணம் வந்து நிறைய உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுன்னு எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப் திரும்பவும் வந்து கலர்ஃபுல்லானதாக மாற ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். எதனால் பாருங்கள், நம்ம பிள்ளையார் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாரு, இது கண்டிப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்கு. ஏன்னா இது நான் ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டேன். உன்னோட விதியில் இதான் எழுதி வச்சுருக்கேன். நான் எழுதி வச்சதை தான் நீ வந்து உன் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ கேட்ட அந்த பர்டிகுலர் விஷயத்த உனக்கு நான் வந்து ஆசீர்வதிச்சு முடிச்சுட்டேன். இது உன்கிட்ட வந்து சேர போகிற நேரம், ஃபுல்ஃபில் ஆக போகுது. ரொம்ப வருடங்களாக, ரொம்ப மாதங்களாக, ரொம்ப பல வருடங்களாக காத்துக்கிட்டு நீ என்கிட்ட கேட்ட இந்த விஷயத்த நான் உனக்கு கொடுக்க போகிறேன். மேக்ஸிமம் இங்கே 6ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 6 மாதத்துக்குள்ளே இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த விஷயம் வந்து 6 மாதத்துக்குள்ளே நடக்கலாம், இல்லை 6 வாரத்துக்குள்ளே நடக்கலாம், இல்லைனா 6 நாளைக்குள்ளே கூட நடக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோடைய கடவுளோடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டைமிங்கும் அவங்க டைமிங்கும் வேறு. ஸோ 6 மாதத்துலேருந்து அது கண்டிப்பாக வருஷம் இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ 6 மந்த்துக்குள்ளே, இல்லைனா 3 மந்த்ஸ்க்குள்ளே, இல்லைனா 6 வீக்ஸ்க்குள்ளே, இல்லை 6 டேஸ்க்குள்ளே இந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க உங்களுக்குள்ள அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு என்னதான் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தீங்கனாலும் இது ஒரு ஹார்டான டைம் தான் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு பயங்கரமான டாக்ஸிக்கான ஒரு இடத்துல இருந்துட்டு பாசிட்டிவான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுங்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்லை. வாயில் நான் சொல்கிறேன்றனால அது ரொம்ப ஈஸியாக தெரியலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் அதை வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்டமான தருணத்தில் நீங்கள் தனியாக போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெல்ப் வந்து வழியில் காத்துட்ருக்கு. ஹெல்ப் இஸ் ஆன் த வே. ஸோ நீங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து பிரபஞ்சத்தோட ஹெல்ப் வந்து நீங்கள் எட்டி கையில் பிடிக்கணும். அதற்கு வந்து முதல்ல எனக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் கேட்கணும். ஸோ உங்கள் சோல் ஃபேமிலியை ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமை கேளுங்க. உங்கள் பிரபஞ்சத்தை கேளுங்க. உங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுளை கேளுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஹையர் பவர் கிட்ட கேளுங்க. சரியா? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பை நீங்கள் ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. அப்புறம் உங்களுக்குள்ள பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திரும்பவும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் நீங்கள் லாக்இன் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பர்சனால் திரும்ப உங்கள் லைஃப்பில் வந்து திரும்பி கஷ்டத்தை கொடுக்க முடியாது. யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ருக்கீங்க. இப்போ இப்படி இருந்த இந்த டார்க்கான ஃபேஸ்லேருந்து இந்த லைட் ஃபேஸுக்கு மாறிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கான பவுண்ட்ரிஸை நீங்கள் உருவாக்கணும். அதை வந்து உருவாக்கியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. எதனால் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணும். எதற்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் இந்த எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுதான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பவுண்ட்ரி செட் பண்ணுறதுனா என்னென்னா, மற்றவங்க வந்து எப்படி சிம்பிளாக சொல்லலான்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து உங்களை மரியாதைலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறத சாஃப்டான வகையில் சொல்கிறது. அப்படி சொல்லி அவங்க கேட்கலன்னா நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். சரிங்களா? ஒரு சிம்பிளாக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் விவரமாக சொன்னேன்னா இன்னும் வீடியோ வந்து பெருசாகிக்கிட்டே போகும். அதனால நான் விவரமாக சொல்ல விரும்பல. பட் பவுண்ட்ரிஸ்னால் என்னென்னு நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி அதற்கு ஒரு ஐடியாவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பவுண்ட்ரிஸை உங்களுக்குள்ளே செட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி செட் பண்ணுறதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போது இந்த தருணத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது என்னென்னா பிரபஞ்சத்தோட ஹெல்ப். பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது இன்ட்யூட்டிவ் வேர்டிங்ஸ் மூலமாகவும் இன்ட்யூட்டிவ் நம்பர்ஸ் மூலமாகவும் உங்களை வந்து அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் முதல்ல ஹெல்ப் வேணும்னு கேட்கணும். அந்த ஹெல்ப்பை கேளுங்க. கேட்டுட்டு அந்த ஹெல்ப் கிடைக்கும் போது அதை ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. அப்படி நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த
ஒண்டர்ஃபுல்லான கிஃப்டை வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பர்சன் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்களா அவங்களுக்கான சரியான பாடத்தை பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்த உடனேயே அங்கேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த நல்ல காரியம் நடந்த உடனே உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து விடுதலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கவலையான எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டியதே வராது. ஒன்று அந்த பர்டிகுலர் பர்சன் கம்ப்ளீட்டாக திருந்தி உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்க வந்துடுவாங்க, இல்லைனா அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் ஹார்டான பாதை ஆனால் தங்கப்பாதை. சரிங்களா? ஸோ ஹார்டாக இருந்தாலும் இந்த பாதையில் பிரபஞ்சம் உங்களோட ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம்னா உங்களோட நடந்து வரப்போகிறாங்கங்கிறனால அது ஒரு தங்க பாதையாக மாறுது. ஸோ அவங்களுடைய ஹெல்ப்போட நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதன் மூலமாக நீங்கள் தனிமையில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்யூட்டிவ் நட்ஜஸை வச்சு மேற்கொண்டு உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பிரபஞ்சம் கடவுள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் உங்கள் தலையெழுத்தில் எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ஆர்க்ஏஞ்சல் செராஃபியல், ஓகே, செராஃபினா அப்படிங்கிற அந்த ஆர்க்ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பி அன் அம்பாசிடர் ஃபார் எர்த், பில்ட் யுவர் பிரிட்ஜ் டு சோர்ஸ். ஸோ அவங்களும் அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நீ ஒரு அம்பாசிடராக இரு. அம்பாசிடர்னா என்னென்னா அந்த உலகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீ இந்த உலகத்தில் இரு. அதோட அந்த பிரபஞ்சத்துக்கும் உனக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான அந்த பிரிட்ஜை உருவாக்கு. அப்படின்னா என்னென்னா, இந்த இன்ட்யூட்டிவ் மெசேஜஸை கவனிக்க ஆரம்பி. நீ அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிரிட்ஜ் அங்கே உருவாகிடும். அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் பிரபஞ்சம், உங்கள் வின்டர் ஃபேரிஸ் சொல்லக்கூடிய எல்லா மெசேஜஸும் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு உங்கள் பாதையில் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகும்போது அவங்களோட அட்வைஸை கேட்டு அதற்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி மூவ் ஆன் ஆனீங்க அப்படின்னா உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த மெசேஜ். ஸோ இப்போ வந்து இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை நான் எடுத்து வச்சுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட க்ளோசிங் மெசேஜை பார்த்துட்டு அதோட ரீடிங்காக முடிச்சுக்கலாம். ஓகே? ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணீங்களோ அந்த கஷ்டமான பாதை முடிவுக்கு வரப்போகுது. சந்தோஷமான பாதை புதுசாக ஓப்பன் ஆக போகுது. அந்த சந்தோஷமான பாதைக்கு போகிற அந்த கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வாரங்கள் இல்லை கொஞ்சம் மாதங்கள் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். அதனால தான் பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப்பை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த பாதையை மூவ் ஆன் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. ஸோ அந்த உதவியை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்க கையை பிடிச்சிட்டு வாங்க. எந்த கஷ்டமும் தெரியாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்மூத்தாக நல்லபடியாக அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதோட பிரபஞ்சம் கொடுக்க போகிற அந்த ஒண்டர்ஃபுல்லான கிஃப்ட் என்ன, அது எவ்வளோ மாதத்தில் வருதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிஃப்ட் உங்கள் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த டிவைன் சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே? உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட மெசேஜ் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ப்ராக்டிஸ் மாடரேஷன். ஓகே? இதான் பார்க்குறேன், 4 இருந்துதா. லெட் கோ ஆஃப் ஈகோ. ஓகே? உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. மாடரேஷன், ப்ராக்டிஸ் மாடரேஷன். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாத்தையுமே வந்து மாடரேட்டான லெவலில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஒரு விஷயத்தை வந்து மாடரேட்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். ஒரேடியாக பயங்கரமாக இப்போ நான் சாமி கும்பிட்றேன், பிரபஞ்சத்தை கேட்குறேன்னு சொல்லி தினமும் நான் கிளென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த சேஜ் கிளென்சிங்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டிப்ளீட்டட் ஆகிடுவீங்க. கடைசியில் நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக கெட்டது நடந்துடும். ஸோ இந்த இந்த பியூரிஃபிகேஷன் நான் ஒன்று சொன்னல, ஒரு பெரிய ப்ராசஸ் சொன்னிருந்தேன்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு மேலே செய்யக்கூடாது. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும், அவ்வளோதான். அதோட அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த மாதம் தேவைப்பட்டால் அடுத்த மாதமும் செய்யலாம்.
மாதத்துக்கு 1 டைம் தான் செய்யலாமே தவிர 1 டைமுக்கு மேலே செஞ்சீங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் மாதத்தில் ஒரு வாட்டி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரீடிங்கை நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சாலே உங்கள் லைஃபே கண்டிப்பாக அதுக்கப்புறம் சந்தோஷமாக மாறிடும். அப்படியும் மாறாதவங்களுக்கு அடுத்த மாதம் திரும்பவும் ஒரு வாட்டி செய்யுங்க. இதே ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்னு உங்களுடைய இந்த நல்ல விஷயம் வந்து நிறைவேறது வரைக்கும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து 6 மாதம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 6 months இல்லை 6 weeks அந்த விஷயம் நடக்கிறது வரைக்கும் அந்த மாதம் எவ்வளோ மாதம் அது எடுத்துக்குதோ அவ்வளோ மாதத்துக்கும் இதை செய்யுங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்யுங்க. ஓகே, ஸோ அதுதான் அதுக்காக தான் இந்த மெசேஜ்ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு அங்கே மெசேஜாக சொன்னது தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து தெளிவாக வார்த்தைகளின் மூலமாக, நேர்மறையான வார்த்தைகளின் மூலமாக புதுசாக அதை எல்லாருக்கும் உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா யாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது புரியாது. ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ். உங்களுக்கு 2-3 இடத்துல இதே தாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சத்துக்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய பாதையில் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் மெசேஜ். ஸோ உங்களுடைய பிரபஞ்சமும் வின்டர் ஃபேரிஸ் மட்டும் சொல்லலை, உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் என்கிட்ட நீ வந்து உதவி கேளு, நாங்கள் எல்லாரும் உனக்கு உதவியாக உன் கூட வரோம். நீ இந்த தருணத்தில் நீ தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன கேட்டியோ அது உன் லைஃப்பில் வர வரைக்கும் நான் அதுக்கப்புறமும் உன் கூட இருப்போம். இப்போ உன் பக்கத்தில் இருந்து ஒரு குழந்தைய எப்படி தாய் பார்த்துக்குவாளோ அந்த மாதிரி உன்னை நான் பத்திரமா பார்த்துக்குறோம். நாங்கள் எல்லாரும் உன்னை ஒரு ப்ரெஷியஸான ஒரு கை குழந்தைய போல் நாங்கள் பத்திரமா உன்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணி உன் பாதையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கான ரீடிங் முடிவுக்கு வருது. நம்ம லார்ட் கணேசா அவங்க நம்ம ரீடிங்கில் வந்திருந்தாங்க. ப்ளஸ் லார்ட் கணேசாவோடைய அவர் அனுப்பி வச்ச இந்த எலிஃபெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சிவா வந்திருந்தாங்க. அப்புறம் பிரபஞ்சம், ஜீசஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரீடிங் இதோட முடிவுக்கு வருது. இந்த ரீடிங் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. சைன் ஆஃப் பண்ண போகிறது உங்களுடைய டிவைன் சிஸ்டர். பாய் பாய் மை டியர் பைல் நம்பர் 1. என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. மறந்துடாதீங்க 2 ஃப்ரேஸ். அதுதான் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கீப் ஸ்மைலிங் ஈவன் இன் டார்க் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, bye bye my dear divine family members. Pile number 1. ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன், நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வின்டர் ஃபேரிஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உங்களுடைய ஸ்பிரிட் அனிமலில் என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கான டரோட் கார்ட்ஸ். இது ஃபுல்லாக ஆரக்கிள் கார்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட க்ளோசிங் மெசேஜ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான சினாப்சிஸ். கேள்வி ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். மெசேஜஸ் ஃப்ரம் யோர் வின்டர் ஃபேரிஸ், இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க. உங்கள் ஸ்பிரிட் அனிமல் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையோட இந்த அவங்களுடைய மெசேஜை கொடுக்க வந்திருக்காங்க. யூ ஆர் அ பவர்ஃபுல் கிரியேட்டர். நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் ஒர்க் திஸ் இஸ் எவ்ரிதிங் யூ டச். நீங்கள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் எந்தெந்த விஷயத்தை தொடுறீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு அழகான பிளெஸ்ஸிங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஓப்பன் டு ரிசீவிங் ஸ்வீட்னஸ். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஸ்வீட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் மனசை திறந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த குவீன் ஆஃப் அபண்டன்ஸ்.
ஸோ யூ ஆர் த குவீன் அண்ட் கிங் ஆஃப் அபண்டன்ஸ். அதாவது நீங்கள் தான் உங்களுடைய அபரிமிதமான வாழ்க்கைக்கு ராஜா ராணி, ராஜா அல்லது ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க பீன்ற அந்த ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுதுல. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோல் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்களா, நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானதாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்கிறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதிலிருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யோர் ஹார்ட் ஒர்க் இஸ் கோயிங் டு பே ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னா உங்கள் அபரிமிதமான வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்களே ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய பி ஸ்பிரிட் அனிமல் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்பிரிட் அனிமல் மெசேஜஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் அனிமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிஃப்டாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தோழியாக அவங்க கூடவே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே உங்களுக்கான அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துலாமாங்க. ஐ நவ் கோ பியாண்ட் அதர் பீப்புள்ஸ் ஃபியர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். ஸோ மற்றவங்கள் எனக்குள் ஏற்படுத்தின அந்த பயங்களையும் எனக்குன்னு அவங்க போட்டு வச்ச அந்த கோடுகளை எல்லாம் தாண்டி நான் மூவ் ஆன் ஆகி போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றவங்களோட வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க பேசுகிறத கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பயந்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களோட பேச்சுக்கள் நமக்கு முக்கியம் கிடையாது. மற்றவங்கெல்லாம் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் இது நடந்துடும், அது நடந்துடும், இதை செய்யாத அது செய்யாதன்னு நம்மளை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம்தான். அதுக்காக அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மூவ் ஆன் ஆகி போங்க. அவங்களோட வார்த்தைகளோ அவங்களோட எண்ணங்களோ உங்களுடைய பாதையை மறைச்சிடாமல் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சனாக மாறுறதுக்கு இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஓகே, ஐ நவ் கோ பியாண்ட் அதர் பீப்புள் ஃபியர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை நீங்கள் வந்து 6 டைம்ஸ் சொல்லணும். ஓகே, 6 டைம்ஸ் நீங்கள் சொல்கிறதன் மூலமாக இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களோட மனசில் வந்து செயலாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். அது செயலாக உருவெடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதா உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எப்போ வந்து இந்த சொல்கிறத நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாரோட பேச்சும் உங்களை தடுக்கலை. நீங்கள் யார் என்ன பேசினாலும் அதையும் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்கிறீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை எப்போ வருதோ அப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷன் சொல்கிறத நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் 6 டைம்ஸ் மறக்காமல் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஃபுல் எமோஷன் வந்து இந்த வார்த்தைகளில் கொட்டி அந்த இமோஷனோட அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். இந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். ஓகே, இதான் இதற்கான அர்த்தம். பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜும் படிச்சிடலாம். இட் இஸ் மை மைண்ட் தட் கிரியேட்ஸ் மை எக்ஸ்பீரியன்சஸ். என்னுடைய மனசு தான் வந்து என்னுடைய மூளையும் என்னுடைய மனசும் தான் வந்து என்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை உருவாக்குது. ஐ ஆம் அன்லிமிட்டெட் இன் மை ஓன் எபிலிட்டி. நான் வந்து அளவில்லாத சக்தி எனக்குள்ளே இருக்குது. அதனால் என்னால் வந்து டு கிரியேட் த குட் இன் மை லைஃப், ஒரு நல்ல விஷயங்களை என் வாழ்க்கையில் நானே உருவாக்க முடியும். அதற்கேற்ற கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதை வந்து உங்களை உணர சொல்கிறாங்க. உங்களுடைய மனசு தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மனசை வச்சு உங்கள் மூளையை வச்சு பாசிட்டிவான விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை சுற்றி நடக்கும். ஸோ உங்களுடைய இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை க்ரியேட் பண்ண போகிற க்ரியேட்டர் யார்? நீங்கள் தான். ஸோ க்ரியேட்டரால் எல்லாமே செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோஸு நம்ம பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த யூடியூப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை அந்த க்ரியேட்டராக என்னால் வந்து அந்த வீடியோவை நான் எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடியோஸை என்னால் சரி பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே என்னால் போக முடியும், பட் உங்களால் போகும். என்னுடைய சேனலோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே உங்களால் வர முடியாது, ஆனால் என்னால் போக முடியும். ஸோ அங்கே போய் இந்த ஒரு வீடியோ வேணும்னா டெலீட் பண்ணலாம், வேணும்னா வச்சுக்கலாம், புது வீடியோ வேணும்னா அப்லோட் பண்ணலாம், பழைய வீடியோஸை எனக்கு பிடிக்காததை டெலீட் பண்ணலாம், என்னோடய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் செய்ய முடியும், அதற்கான எபிலிட்டி எனக்கு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத உருவாக்குற அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான விஷயம் நடக்கணுமா நெகட்டிவான விஷயம் நடக்கணுமான்றதை முடிவு பண்ணி அதற்கு தேவையான செயல்களை நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸால் ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதற்கு உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதற்கான ஹிடன் மீனிங் அண்ட் மெயின் மீனிங். ஸோ இந்த கார்டு இந்த இடத்துல வச்சுடுறேன். ஸோ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல அடிக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் இந்த இடத்துல அடிக்கியாச்சு. இப்போ நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டாரட் கார்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, ஸ்டார் வந்திருக்கு, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எங்கேன்னு தேடாதீங்க, நல்லா அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். பிரபஞ்சம் வந்து எனக்கு சொன்ன அந்த ஐடியாவின் படி இந்த கார்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல அடிக்கிது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு பிரபஞ்சமும் உங்கள் விண்டர் ஃபேரிஸும் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணம் எதிர்பார்த்து ரொம்ப 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 இன்டென்ஸான ஒரு இதில் வந்து பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்ட ஹெல்ப்பை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பிரபஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் பிரச்சனை ஏதாவது நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது வீடு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குனாலும் சரி, இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் வர பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் முழுக்க வந்து இந்த ரீடிங்கை பார்க்க வந்துருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த மக்கள், அது எல்லாருக்கும் அதான்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்து வருத்தப்பட்டு அழுது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பிரபஞ்சத்துக்கிட்டேயும் உங்கள் விண்டர் ஃபேரிஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஹெல்ப் கேட்குறதுனா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கண்மூடி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக நம்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன், பர்டிகுலர் சாமியோ ஹையர் பவரோ எதை வந்து நீங்கள் நம்புறீங்களோ அதை மனசுக்குள்ளே நிறுத்திட்டு, இந்த மாதிரி நான் இந்த பண கஷ்டத்தில் இருக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரபஞ்சத்தை வச்சு சொல்கிறேன், பிரபஞ்சமே நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து இந்த பர்டிகுலர் தருணத்தில் பணம் பிரச்சனை வந்து எனக்கு லைஃப்பில் பயங்கர கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு விரிசல் அது ஏற்படுத்துது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க, அதற்கு தேவையான பாதையை என் கண்ணுக்கு தெரிய வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். இப்படி நீங்கள் கேட்குறதன் மூலமாக அவங்க வந்து உங்களுக்கு தேவையான அந்த பண உதவியை வந்து பிரபஞ்சம் நான் செய்கிறேன், உங்கள் விண்டர் ஃபேரிஸ் பிரபஞ்சம் நீங்கள் நம்புகிற அந்த ஹையர் பவர் வந்து நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட கேளு, நானே உனக்கு கிஃப்டாக அதை தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க்னஸை தூக்கி போட்டுட்டு உங்கள் மனசில் இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த லைட்டை நீங்கள் உங்கள் மனசில் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தை கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இங்கே பார்த்தீங்களா, மணி இஸ் ஆன் த ஏர் வருது, உங்கள் கையை ரீச் ஆகி நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டதில் கரெக்டானது தான், நீங்கள் கேட்டது பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்ட பணத்தை பிரபஞ்சம் உங்ககிட்ட தூக்கி கொடுக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோல் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும்னா அந்த பணம் வந்து இப்போது ஒரு பிளாக்கேஜாக இருக்குங்கிறது பிரபஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாக்கேஜாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறீங்க. இந்த ஹெல்ப்பை வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறதன் மூலமாக உங்கள் பண பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து பிரபஞ்சத்தை நீங்கள் போய் கேட்கணும் இல்லையா,
அது கேட்குறதுக்கு வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி கிளென்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் குரூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி கிளென்சிங் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ஃபஸ்ட் குரூப்பில் போய் அந்த எனர்ஜி சேஜ் கிளென்சிங் பற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அது என்னங்கிறத பைல் நம்பர் 1 நம்ம எலிஃபென்ட் குரூப் இருக்கு இல்லையா, எலிஃபென்ட் ஸ்பிரிட் அனிமல் குரூப்பில் போய் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க சரிங்களா. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் அதே ஃபார்மேட்டை தான் நீங்களும் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் சரியா. எதனால் அப்படின்னா யார் வந்து பணம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனசு அளவுலேயும் சரி ரியல் சிச்சுவேஷன் அளவுலேயும் சரி ரொம்ப 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 கஷ்டமான ஒரு தருணத்தில் இருக்கீங்க. எதனால் அப்படின்னா பாருங்க ஃபினான்ஷியல் பிஞ்ச் கார்டும் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்திருக்குன்னா கண்டிப்பாக பணம் விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன். இனிமேல் வந்து இந்த கஷ்டமான இந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கான சரியான பாதையை பிரபஞ்சம் காட்டுறதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா இப்போ நடந்துட்டுருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கம்ப்ளீட்டாக மாறணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கான வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிலப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதோட நீங்கள் வந்து அது உங்கள் லைஃப் முழுக்க ரொம்ப இப்போ எந்த பணம் வந்து கிடைக்கலன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக பணத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வர வைக்கிறதுக்கு தேவையான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுடைய பி ஸ்பிரிட் அனிமல் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க. ஸோ செஞ்சதுனால இதற்கப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட ஹெல்ப்பை கேளுங்க. நீங்கள் இப்போ என்ன வேலைகள் செஞ்சுட்ருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் உங்கள் பி ஸ்பிரிட் அனிமல் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கெயின் வந்து கிடைக்க போகுது. யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட். நீங்கள் பாஸ்டில் செஞ்ச ஏதோ ஒரு அழகான விஷயத்தினால இப்போ வந்து பணம் ஜெனரேட் ஆகி உங்கள் கைக்கு வந்து சேர போகிற நேரமாக இது இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் பிஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் போக போகுது. எதனால் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் இந்த மெசேஜை கேட்டதுக்கப்புறம் கைடன்ஸ் கேட்க போகிறீங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க உதவியின் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு மூலமாக சரிங்களா. இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த பேட் லக் வந்து போயிட்டு குட் லக் வரப்போகுது. கம்ப்ளீட்டாக ஸ்டோரியே மாறப்போகுது. சந்தோஷமான ஒரு பாதையை நோக்கி மாறப்போகுது சரிங்களா. அந்த இது மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்களே அழகாக பிளான் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்ச விஷயத்துலேருந்து பணம் மழை கொட்ட போகுது. ஸோ அந்த மழையில் சந்தோஷமாக நனையிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரியான சுச்சுவேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு குடிசை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் லிட்டரலாக இதே ஒரு சூழலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குடிசைனா எடுத்துக்காதீங்கண்ணே, நீ ஒரு பெரிய வீடு சொந்த வீடு, ஆனால் அந்த வீடை வந்து அடமானம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி தன்னுடைய முழு பணத்தையும் நம்மளால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியாத ஒரு தருணம் அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டெம்பரரியாக தான் இருக்கே தவிர பெர்மனண்ட்டான ப்ராப்ளம் கிடையாது. எதனால் அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த ஃபினான்ஷியல் பிஞ்சை விட்டு வெளியே வர போகிறீங்க. time to get out of a situation. So you going to come out of this situation. இந்த பிரச்சனையான சூழல்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிற நேரம் வந்துடுச்சு. உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க சரிங்களா. இந்த கன்ஃபியூஷனை வந்து எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சக்ஸஸ் இதில் வந்து இந்த பணத்தை கெயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதற்கான ஒரு தெளிவான வழியை, அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழியை வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதன் மூலமாக தான் வந்து அதற்கான சரியான பாதை ரைட் பாத்தை வந்து உங்களுக்கு காட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டுருக்க பாதை
வந்து பாதையில் போயிட்டுருக்கனால அந்த பாதையில் உங்களுக்கு பணத்தை கெயின் பண்ணுறதுக்கு பதிலாக பணத்தை இழந்துட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களை சுற்றி விட்டு சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ இந்த அவங்க காட்டக்கூடிய அந்த பாதையில் நின்று நீங்கள் தொடர்ந்து உங்கள் வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். பணம் சக்ஸஸ் வந்து உங்களுடைய இந்த ரீடிங்கை பார்க்கும்போது உங்களுக்கான சக்ஸஸ் என்னன்னா நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லைங்க, பயங்கரமான சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனை வந்து உருவாக்கி தரப்போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கைடன்ஸை கேட்டு அதன்படி நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு இந்த கஷ்டத்துலேருந்து சந்தோஷமான லைஃபுக்கு மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கான ரெயின்போ பாத் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. அதற்கு வந்து உங்களுடைய பி ஸ்பிரிட் அனிமல் உங்கள் கூட இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை அலேக்கா தூக்கி அந்த இடத்த விட்டு தூக்கி சந்தோஷமான இடத்துல உங்களை உட்கார வைக்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு வகையிலையும் வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அளவு ஒரு பயங்கரமான பேட் சுச்சுவேஷனை இனிமேல் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வராது. அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பை வந்து உங்கள் பிரபஞ்சம் வந்து உங்கள் ஃபின்டஃபாரிஸும் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணி எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கும் லார்ட் கணேசா என்ன சொல்கிறாரு, நீங்கள் உன்னுடைய இப்போ பிரச்சனையான இந்த ஒரு சுச்சுவேஷனை நீ எம்ப்ரேஸ் பண்ணு. உனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிவெடு. நீ வந்து எங்களை நீ வந்து ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடு. நீ ஹெல்ப் கேட்கலான்னு நீ முடிவு எடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன் லைஃப் முழுக்க கலர்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் முழு மனநிறைவோடையும் நீ வாழ்கிறதுக்கான வழியை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாருங்க 2 இடத்துல உங்களுக்கு இந்த கிளியர் யோர் எனர்ஜிங்கிற கார்டு வந்திருக்கு. ஸோ பிரபஞ்சமும் சரி லார்ட் கணேசாவும் சரி உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய வாரே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? பயங்கரமான டீப் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ உங்களுடைய லார்ட் கணேசா அந்த பிளாக்கேஜை உடச்செறிய வந்துட்டார். ஸோ அவருடைய உதவியை மனமார்ந்த முறையில் ஏற்றுக்கோங்க. உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லார்ட் கணேசா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவார். உங்களுடைய பாதையை ஸ்ட்ரைட் ஆக்கிடுவார். சரிங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த பாதையில் மேற்கொண்டு நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஷைன் ஆக போகிற நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற ஏதோ ஒரு செயலின் மூலமாக தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ பி இன் சர்வீஸ் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. நம்பர் 5 பார்த்தீங்களா? ஸோ உங்களை கஷ்டத்துலேருந்து எது வெளியே கொண்டு வர போகுது, நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சர்வீஸ். அதாவது இது அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸாக இருக்கலாம். என்ன மாதிரியே நீங்களும் ஒரு டரோட் ரீடராக இருக்கலாம், இல்லைன்னா அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேலையின் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமழை குவிய போகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலமாக இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஹெவனை க்ரியேட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹெவனை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடச்சிடும். பண விஷயத்தில் நல்லா சிறகடிச்சு சந்தோஷமாக பறக்கிற அளவுக்கு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான சுதந்திர வாழ்க்கையை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எப்படி அது கிடைக்கும், இந்த ஒண்டர்ஸை எப்படி உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னா நீங்கள் முழு மனசோட இந்த உலகத்துக்காக நீங்கள் செய்ய போகிற ஏதோ ஒரு காரியத்திலிருந்து தான் உங்களுக்கு பணமழை கொட்ட போகுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு பெரிய பிளாக்கேஜாக உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சத்து மேலே கடவுள் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளவு நாளாக உன்கிட்ட உதவி கேட்குறேன், நீ எனக்கு உதவி செய்யாமல் இல்லை, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு நீங்கள் வந்து சாமிக்கிட்டேயே கோவப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா
இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இன்னும் வர்ஸ் ஆகுமே தவிர அது வந்து சரியாகாது. அதனால் உங்கள் கோவத்தை குறைச்சிக்கோங்க. யார் மேலே உங்களுக்கு ஆத்திரம் கோவம் இருந்தாலும் அது மேபி இந்த பிரச்சனையை உருவாக்குன அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே இருக்கலாம், இல்லை கடவுள் மேலே இருக்கலாம். எது மேலே உங்களுக்கு ஆத்திரம் கோவம் இருக்கோ அதுதான் ஒரு பெரிய பிளாக்கேஜாக உங்களுடைய பாத்தில் இருக்குது. அதுதான் உங்களை வந்து இந்த கன்ஃபியூஷனை உங்களுக்குள்ளே உருவாக்கி இந்த சக்ஸஸை வந்து உங்களை அட்டைன் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த வீலை சுற்றணும், பிரபஞ்சம் வந்து இந்த வீலை சுற்றி விட்டு உங்களுக்கு நல்லதை செய்யணும், உங்களுக்கான கரெக்டான டைரக்ஷனை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கோவத்தை குறைங்க, அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தில் ஷைன் பண்ண போகிற நேரம் வந்தாச்சு. உங்களை இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இப்போ உள்ள இந்த நேச்சரை நீ எம்ப்ரேஸ் பண்ணுறதன் மூலமாக, அதாவது அதை அரவணைத்து கொண்டு போகிறதன் மூலமாக நீ லீடர்ஷிப் எபிலிட்டியை ரீச் பண்ணிடுவ. அப்புறமா உன் வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ மாறிடுவ. நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நீ எடுத்த அந்த முடிவில் இருந்து ஆரம்பிக்கும் தான் பார்த்தீங்களா. உங்களுடைய அந்த டிசிஷன் வந்து உங்கள் வாழ்க்கையே தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அந்த தங்கமாக அந்த இடத்துல நீங்களே இருந்து ஜொலிக்க போகிறீங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலை தான் வந்து உங்களுக்கு இந்த சக்ஸஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. சரிங்களா? ஸோ எல்லா கார்டையும் எடுக்கிறதுனால கலையுது, அதை பற்றி கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டார் போல் நீங்களே வந்து அந்த ஸ்டாராக மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. அப்புறம் பேலன்ஸ்டான ஹாப்பியான ஃபுல் ஃப்ரீடத்தோட லைஃப் ஸ்டைலை வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நல்ல மனசோட மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் வந்து கொட்ட போகுது அப்படின்றத உங்களை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது வந்து உங்கள் எனர்ஜியை கிளியர் பண்ணிவிட்டு தெளிவான ஒரு மனசோட பிரபஞ்சத்தோட கைடன்ஸை நீங்கள் வாங்கணும். அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான வழியை காட்ட போகிறாங்க. அந்த வழியை எப்படி காட்ட போகிறாங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களை வெளியே கூட்டு வர்றது மட்டும் இல்லாமல், இனிமேல் உங்கள் லைஃப்பில் இந்த ஃபினான்ஷியல் பிஞ்ச் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி என்னெல்லாம் செய்யணுங்கிற அந்த கரெக்டான பாதையை காட்டி உங்களை வந்து ஒரு கரெக்டான பாதையில் உங்களை கொண்டு போய் விட போகிறாங்க. அந்த பாதை தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அந்த சர்வீஸை தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை மனமார்ந்த முறையில் நீங்கள் காட்டுறதன் மூலமாக உங்கள் லீடர்ஷிப் எபிலிட்டியால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஜொலிக்க போகிறீங்க. ரொம்ப பேலன்ஸ்டு பர்சனாக மாற போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மொத்த குடும்பமே ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ண போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பேன்ஷன் உருவாகும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அழகான விஷயத்தை உருவாக்கியிருப்பீங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒண்டர்ஸ் வந்து லைஃப்பில் நடக்க போகிற நேரம் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கேஞ்சல் பெர்லி மீக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் நேச்சர் சூத் யூ, சர்வ் த நேச்சர் கிங்டம். ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் என்விரான்மெண்டலிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துன்ற அந்த விஷயம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் மேபி என்வாயன்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது பேஸ் ஆன தொழிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபார்மராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பான செயலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த செழிப்பை எந்த வகையிலேருந்து நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆர்கேஞ்சல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சரில் நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான காயங்களையும் வந்து உங்களுடைய காயான்னு சொல்லுவோம்ல, அந்த காயாங்கிறவங்க வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விடுவாங்க அப்படின்னு உங்கள் ஆர்கேஞ்சல் பர்லிமிக் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் நேச்சரே உங்களை சூத் பண்ணுறதுக்கு அலோவ் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து சரியாக போகுது. சரியாகிறது மட்டும் இல்லாமல் பணமழை கொட்ட போகுது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் எனர்ஜியை கிளியர் பண்ணி இதை எப்படி செய்ய போகிறீங்கன்றதை அழகாக பிளான் பண்ணி அதன்படி நீங்கள் தொடர்ந்து வேலைகளை செய்யணும். அதற்கு பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பை முழுசாக வாங்கிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு பணமழையை கொட்ட போகுது. அதோட உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பேன்ஷன் நீங்களும் அடைய போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அடைய போகிறாங்க. இந்த பிக் பிக்சரை இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து நடத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த பிரிட்ஜு தான் பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜை ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய மெசேஜ் இதோட முடிவுக்கு வருதுங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக அவங்க சொல்லலை. அப்போ ஃபினான்ஷியல் பிரச்சனை சரியாகிறது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் மழை கொட்ட போகுதுங்கிறது தான் மெயினான மெசேஜ் உங்களுக்கு. ஓகே, இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை ஓரத்தில் வச்சுட்டு உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமாங்க. இன்ஸ்பயர் அதர்ஸ், உங்களை இன்ஸ்பயர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கையை உருவாக்கிக்க சொல்கிறாங்க. ஓகே, யூ ஆர் ஹியர் ஃபார் அ ரீசன், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்கள, இங்கே நீங்கள் இருக்கிறதற்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Be of service, show your support. Wonderfulங்க. என்னங்க நீங்கள் அப்படி என்னங்க வேலை செய்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, ப்ளீஸுங்க. எனக்கு கண்டிப்பாக சொல்லணும், சரிங்களா? உங்கள் பாருங்க 2 பி ஆஃப் சர்வீஸ் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. அதுதான் உங்களை கஷ்டத்தை விட்டு வெளியே எடுக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. இந்த கார்டும் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு அழகான செயல் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத மறக்காமல் இந்த டிவைன் சிஸ்டரோட சொல்லியே ஆகணும், சொல்லிட்டேன். பி இன் சர்வீஸ், பி ஆஃப் சர்வீஸ். செம. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஷியல் பின்ச்சை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் இந்த ஏதோ ஒரு செயல் ஸ்பிரிச்சுவல் வேலை ஏதோ ஒன்று செய்கிறீங்கள, அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மெச்சோர்டு பர்சனாக உங்களை மாற்றுறதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் பின்ச் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் பின்ச்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது இந்த சர்வீஸ் மூலமாக நீங்கள் ரொம்ப பிரபலமாக போகிறீங்க, ஒரு ஃபேமஸான பர்சனாக ஆக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவியாக இருக்க போகிறீங்க. ஸோ அதை வந்து முழு மனசோடு நீங்கள் செய்கிறதன் மூலமாக நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன் நடக்குதுங்கிறத அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸை வந்து உங்களுக்குள்ளே உருவாக்கி நீங்கள் வந்து ஒரு தங்கத்தை போல் ஜொலிக்க போகிறீங்களோ, ஸ்டாரை போல் ஜொலிக்க போகிறீங்களோ, நீங்கள் ஜொலிக்கிறத பார்த்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்திருக்கிற கஷ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மைக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக உங்கள் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்கோ. அப்புறம் உங்கள் பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் சந்தோஷம், கிஃப்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் நீ என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிறத உங்கள் பீஸ் ஸ்பிரிட்டரி மூலம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட உங்களுடைய ரீடிங் முடிவுக்கு வருது. உங்களோட ரீடிங் நான் வந்து பெருசாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் உங்கள் ரீடிங் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஸ்பீடாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள், இந்த ரீடிங்கை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆரம்பத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ரீடிங்கை முழுசாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த இடத்துலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்களுடைய டிவைன் சிஸ்டர். பாய் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். எப்போவுமே எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் டோன்ட் ஃபர்கெட் திஸ் 2 phrase. என்னது? ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூனாக இருங்க. பாய் மை டியர் பால் நம்பர் 2. பாய். ஓ மை காட், பாய்.